ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வணக்கமுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அன்பு நேயர்களே, நம்ம மிதுன ராசிக்கார அன்பர்கள் நட்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பவர்களாய் இருப்பாங்க. அதே நேரத்துல நண்பர்களுக்காக உயிரியே கொடுக்க தயங்காதவர்களாய் இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரை அடுத்தவர்கள் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைக்கிற காரியங்களை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல மிகுந்த வெற்றியை அடைந்து சாதிக்கிற சாமர்த்தியமானவர்களா இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்கங்க. ஆனா நெருங்கிய உறவினர்களோட வாழ்க்கையில ஒரு சிறிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா ஓடி போய் உதவி செய்யும் அளவுக்கு அன்பானவர்களா இவங்க இருப்பாங்கங்க. தன்னையும் தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யும் அளவுக்கு உன்னதமானவர்களா இவங்க இருக்காங்கங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை பெற்ற மிதுன ராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லோரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு மனதார புரியுதுங்க. மிதுன ராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைந்து போக போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறி மிகுந்த இன்பமா இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி மீண்டும் வரப்போறாங்கங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான அழகிய வாழ்க்கை துணையோடு சந்தோஷமா திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகிய குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகுதுங்க. மிதுன ராசிக்கார அன்பு நேயர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த நல்ல பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுதுங்க. 4 கிரகங்கள் மகரத்துல சேரதுனால பல சிறப்பான யோகங்கள் உண்டாக போகுதுங்க. செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதனால சொத்து, பூமி, வீடு, அரசு பதவிகள், உயர் கௌரவமான அரசு வேலைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. புதனும் சூரியனும் மகரத்துல இணைந்ததுனால பூதாதிய யோகம் உண்டாகுதுங்க. சுக்கிரனும் செவ்வாயும் புதனும் சூரியன் போன்ற கிரகங்கள் 10ஆம் இடத்துல சேர்வதனால வெளிநாடு செல்ற வாய்ப்பும் குழந்தை பாக்கியம், காதல் வெற்றி எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமுங்க. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உலக புகழ் கிடைக்குமுங்க. கம்பெனியில புகழ் ஓங்குமுங்க. ஷேர் மார்க்கெட்டிங்கில் கம்பெனி பங்குகள் நல்ல வரவேற்பை பெறுமுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பதவிகள் கிடைக்குமுங்க. அரசியல் மற்றும் சங்கங்கள் இருக்கிறவங்களுக்கு இது மிக நல்ல காலமுங்க. ராசியில் செவ்வாய் குரு இருப்பதால் நல்வழி பிறக்குமுங்க. 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல மறையிறதுனால விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. இதனால் வியாதி, கடன் மற்றும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்குமுங்க. நீண்ட நாட்களாக இருந்த கடன்கள் அடைபடுமுங்க. தீராத நோய்கள் எல்லாம் குணமாகுமுங்க. நல்ல மருத்துவரோட உதவி உங்களுக்கு கிடைக்குமுங்க. 5ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறையறதுனால பிள்ளைகளால இருந்த மன கஷ்டம், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் ஏற்படலாமுங்க. சொத்து விஷயங்கள்ல கவனமா எச்சரிக்கையா இருக்கணுமுங்க. ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல மறையறதுனால மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா மனம் தார்ந்து இருந்துக்கங்க. மன அழுத்தத்தை வெல்ல உழைப்பு ஒன்றே தீர்வா இருக்குதுங்க. ஒரு நாள்ல அதே நேரத்துல அதிக நேரம் வேலை செய்ததன் மூலமா மன அழுத்தத்தை குறைக்கலாமுங்க. திட்டமிடுறதை விட செயல்ல இறங்குறது நல்லதுனுங்க. நீங்க கடினமா உழைக்க வேண்டுமுங்க. மற்றபடி நோய்கள் குணமாகுமுங்க, கடன்கள் தீருமுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதான் நடக்குங்க. உங்களுக்கு புகழ் எல்லாம் தேடி வரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களை தேடி வரப்போறாங்கங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்களுக்கு
உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்த டென்ஷன் குழப்பம் எல்லாம் மெதுவாக தீர ஆரம்பிக்குமுங்க. திடீர் வருமானம் நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கைக்கு வருமுங்க. சேமிப்பு செய்ய நல்ல காலமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட மூலமாக பொறுப்பு கிடைக்குமுங்க, பாராட்டு கிடைக்குமுங்க. தொழிலில் புதிய ஐடியா, புதிய கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. வீட்டில் இருந்து தவறான புரிதல்கள் எல்லாமே சரியாகுமுங்க. பெற்றோரிடம் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமுங்க. பேசாமல் இருந்த உறவுகள் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்குதுங்க. நட்பு, காதல் உறவுகள் மெதுவாக சீராகுங்க. சிறிய உடல் பிரச்சனைகள் குறையுமுங்க. மன அழுத்தம் தளருங்க. நீங்க பேசும் வார்த்தைக்கு மதிப்பு கூடுமுங்க. இன்டர்வியூ பேச்சுவார்த்தைக்கு நல்ல நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க. தினமும் முருகரையும் துர்க்கை அம்மனையும் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் காணாம போயிருமுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். புதன்கிழமைகளை பச்சை நிறம் அணிவது மேலும் உங்களுக்கு சிறப்பு சேர்க்குமுங்க. பசுமை தானம் அல்லது ஏழைகளுக்கு உணவு கொடுத்தா அதிர்ஷ்டம் உங்களுக்கு வருமுங்க. இந்த காலகட்டத்தில் புதிய தொடக்கம், நம்பிக்கை வளர்ச்சி தரும் நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட மன அழுத்தம் குறைய போகுதுங்க. தூக்கமின்மை, தலைவலி எல்லாம் சரியாக போகுதுங்க. ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. தினமும் யோகா பண்ணணுமுங்க. சிறிது நடைப்பயிற்சியும் பண்ணுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குமுங்க. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைஞ்சு போயிருமுங்க. பெற்றோர், மூத்தோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சி குறித்த பேச்சுவார்த்தை நடக்குமுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக உங்கள் மனசில் இருந்த மனக்கவலைகள் குறைய போகுதுங்க. வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பிறக்க போகுதுங்க. குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரப்போகுதுங்க. தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்க தொடங்க போகுதுங்க. பண வரவு மேம்பட போகுதுங்க. கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க. நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களோட மதிப்பு பிறரிடம் உயர போகுதுங்க. மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுதுங்க. வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. தேவையில்லாத உறவுகள் தானாகவே விலகக்கூடிய காலகட்டமாக இது இருக்குதுங்க. மன உறுதி அதிகரிக்க போகுதுங்க. உங்களோட உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுதுங்க. அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு உதவ போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்க வாழ்க்கை அருமையான சந்தோஷமான வாழ்க்கையா இருக்க போகுதுங்க. நீங்க இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்குறாங்களா? அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. கோபமா பேசாம சொற்களை கட்டுப்பாட்டோட பேசி பழகிக்கோங்க. பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க. கடன் கொடுத்தல் வாங்கல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல நீங்க ஈடுபடாதீங்க. உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க. அது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க. தூக்கம் குறைவா விடாதீங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளற வேண்டாமுங்க. ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாமுங்க. சமூக ஊடகங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியமுங்க. நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிகம் பழக வேண்டாமுங்க. கையெழுத்து ஒப்பந்தங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க. மனதை காயப்படுத்தும் நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க. பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துடுங்க. பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க. பெற்றோர், மூத்தவர்களோட அறிவுரையை மதித்து நடக்கிறது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. தேவையான இடங்களில் இல்லை அப்படிங்கிறத சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. அப்போதாங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியுமுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆவதாக அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுன ராசி. நம்மளோட மிதுன ராசிக்காரங்க தைரியசாலியாக உறுதியாக இருப்பாங்க. மிதுனம் ராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவானுங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3ஆம் 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க தாங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக பார்க்கப்படுதுங்க. புதன் பகவான் மிதுன ராசியும் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க.
இருப்பாங்க. நம்மளோட மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாமுங்க. இவங்க எல்லாருமே நம்மளோட மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்காங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மிதுன ராசிக்காரங்க தைரியத்தை விட மாட்டாங்கங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்கங்க. எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் போதாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுமுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுமுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாதுங்க. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாமுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குடும்பத்தை காக்குமுங்க, குடும்பம் தலைக்குமுங்க. முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வமுங்க, அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள்ங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவருடைய அனுகிரகம் இருந்தால் போதுமுங்க. மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையே மாற்றிருமுங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருமுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருமுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், ஊதா நிறமுங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் வெள்ளிங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு மற்றும் வடமேற்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நீங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க